சேமியாவில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு இந்த மேகி மசாலா இருக்கும்ல அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. அதனால தான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கேரட் பீன்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மூடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா குக் ஆயிருங்க. நல்லா இந்த கேரட் பீன்ஸ் குக் ஆகி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மேகி மசாலா போட்டு அந்த மசாலா இதில் வந்து இருக்கிற மசாலா எல்லாம் அந்த காய்கறியில எல்லாம் ஆட் ஆகிறதுக்கு விட்டுட்டு நல்லா சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த பேக்கெட்டில் மெஷர் பண்ணியிருப்பாங்க 200 ml 250 mlன்னு அதை அளந்து ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும் சேமியா. கரெக்டான தண்ணி வச்சா தான் குழையாமல் சூப்பராக வரும். ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணியில் சேமியா மூழ்கினதுக்கப்புறம் மேலே ஒரு பேக்கெட் மேகி மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.